நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலம் தானே? இறையருள் குரு அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த பதிவில் நாம் எந்த சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆடி மாதம் பிறக்க போகுது. 17/7/2026 அன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி அழைக்கும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம்னாலே 2 தெய்வங்கள் மிக சிறப்பாக வழி வழியாக நம்ம முன்னோர்களால் கொண்டாடி கும்பிட்டு வந்துட்ருக்கோம். ஒன்று நம்மளை காக்கிற குலதெய்வம், அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தாயை விட மேலாக இருக்கிற பராசக்தி ரூபத்தில், அம்பாள் ரூபத்தில், அம்மன் ரூபத்தில், சக்தி பீடமாக நிறைய வடிவங்களில் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கிற அம்பிகையோட வழிபாடு. இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடாக நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்து நம்ம இன்றைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் வழிபட்டுட்டு வந்துட்ருக்கோங்க. அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த குலதெய்வ வழிபாடு, அம்பிகை வழிபாடை பற்றின சிறப்பான பல தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு சொல்லி தாங்க இந்த காணொளியை பதிவிடுறேன். காணொளியை முழுமையாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. என்னைக்கு ஆரம்பிக்குது ஆடி வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு என்ன செய்யணும், எப்படி வழிபடணும், வழிபடுற முறை என்ன, படையல்கள், நெய்வேத்தியங்கள், இதை பற்றியெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்கேன். காணொளியை முழுமையாக பார்த்து இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை மிக சிறப்பாக உங்கள் குடும்பங்களில் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. வழிபாட்டை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடிங்க நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் நல்லா உறுதிப்படுத்திக்கணும். எப்படி முதல்ல வழிபாட்டை மேற்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். மிக எளிமையாக சாதாரண முறையில் கும்பிட போகிறீங்களா, இல்லை உங்கள் குல வழக்கப்படி உங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து எப்படியெல்லாம் வழியாக வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத கடைப்பிடிச்சி அந்த மாதிரி கும்பிட போகிறீங்களா, இல்லை எங்களாலெல்லாம் அவ்வளோ கிராண்டாலாம் ஒன்றும் செய்ய முடியாதுமா, ஏதோ சிம்பிளாக எங்களால் முடிஞ்சது செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முறையாக மனசில் ஒரு முறையை நீங்கள் வகுத்துக்கிட்டு அதை மாதிரி நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. குலதெய்வத்தையும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கும்பிடலாம், அம்பாளுடைய வழிபாட்டையும் அன்னைக்கு மேற்கொள்ளலாம். பொதுவாகவே ஆடி மாதங்கிறதே குலதெய்வத்துக்கு ரொம்ப 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 உகந்த நாளுங்க. குலதெய்வ வழிபாடு அசந்தா ஆடி மறந்தா மாசி தவறுனா தையின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ முதல் வழிபாட்டாக நான் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி குலதெய்வத்தை வழிபடணும், எப்படி குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும், அதற்குண்டான வழிபாடுகள், நெய்வேத்தியங்கள், படையல்கள் இதெல்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் முதல் நாளே உங்கள் வீடு, பூஜை அறை இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, சுவாமி படங்களை எல்லாம் தொடச்சி, மஞ்சள், குங்குமம், சந்தனம்னு எல்லாம் சுவாமி படங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு, நீங்கள் விக்கிரகங்கள்லாம் வச்சு வழிபடுறீங்கன்னா அந்த விக்கிரகங்களையெல்லாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அழகாக எல்லா சுவாமிகளுக்கும் விக்கிரகங்களுக்கும் அபிஷேகங்கள்லாம் பண்ணி, அதுக்கும் மஞ்சள், சந்தனம், குங்குமம் போட்டு எல்லாம் வச்சுக்கோங்க. சில பேர் கலசம் வச்சு வழிபடுற முறை உண்டு. நீங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கலசத்தை வச்சு நீங்கள் வழிபட்டீங்கன்னா தான் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்க முடியும். அந்த கலசங்கிறது நீங்கள் ஒரு மண் பானையாக இருக்கலாம், வெள்ளி சொம்பாக இருக்கலாம், இல்லை பித்தளை சொம்பாக இருக்கலாம், இல்லை செம்பாக இருக்கலாம். இதில் இந்த மாதிரி பாத்திரங்கள் உள்ள அந்த ஒரு கலசம் சொம்புங்கிறத எடுத்துகிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு, அதில் நீங்கள் நூல் சுத்த உங்களுக்கு தெரியும்னா நூல் சுற்றுங்க. நூல் சுற்றி தான் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இல்லை அந்த சொம்பில் அழகாக சந்தனம், மஞ்சள், குங்குமம் போட்டுட்டு அந்த சொம்பில் நல்ல சுத்தமான தண்ணீரை நிரப்பி, அந்த தண்ணியில் எலுமிச்சம்பழம், ₹1 நாணயம், வேப்பலை கொத்து, மாவிலை கொத்து எல்லாம் அந்த கலசத்தில் வச்சு, தேங்காயை வச்சு ஃபஸ்ட்டு கலசத்தை நீங்கள் தயார் பண்ணிக்கணுங்க. அது தயார் பண்ணிக்கிட்டு
அதை வந்து நல்ல ஒரு மனையில் அழகாக அந்த கலசத்தை வச்சு, அந்த கலசத்துக்கும் நல்ல பூ வாசனை உள்ள பூக்கள் எல்லாத்தையும் நல்ல மாலையாக அழகாக போட்டு கலசத்தை ரெடி பண்ணி பூஜையை நீங்கள் தொடங்கணுங்க. பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ, என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சொல்லி, அர்ச்சனைக்கு மல்லிகை, முல்லை, அரளி, வில்வம் கூட வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுக்கிட்டு அழகாக என்ன மந்திரமோ அந்த மந்திரத்தை அந்த கலசத்துக்கு மேலே அர்ச்சனை பண்ணி, முதல்ல இதெல்லாம் நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை நீங்கள் மனசார நல்லா வேண்டிட்டு, உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், பிரார்த்தனைகள், நீங்கள் நினைச்ச காரியம் எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் பையன் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், பெண்ணுக்கு பிரசவ நேரம்னா குழந்தை பாக்கியம் நல்லபடியாக பிரசவம் நடைபெறணும், பையன் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும், பையன் பொண்ணு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா நல்லபடியாக போய் சம்பாதிக்க போகணும், நல்ல வேலை கிடைக்கணும், கணவர் ஒரு வியாபாரம் தொழில் செய்கிறாருன்னா அவருடைய வியாபாரம் தொழிலெலாம் நல்லபடியாக நடக்கணும், வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக உடல் நலம் தேறி நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், வீட்டில் நல்ல மன நிம்மதி, அமைதி, ஒற்றுமை, சந்தோஷம், இந்த மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இதில் வந்து எந்த காரியம் உங்களுக்கு முக்கியமானதாக தோணுதோ அது எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் மனசார நல்லபடியாக குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, நீங்கள் அதை குலதெய்வத்துக்கிட்ட மனசார நீங்கள் வேண்டிட்டு பூஜையை ஆரம்பிக்கணுங்க. நீங்கள் என்னுடைய இந்த காரியம் நல்லபடியாக முடியணும், நீ நல்லபடியாக எனக்கு முடித்து கொடுக்கணும் தெய்வமே அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டி மனசார கும்பிடுங்க. குலதெய்வத்துக்கு மந்திரங்கள்லாம் சொல்லுன்னு சொல்கிறீங்களேம்மா, எங்களுக்கு குலதெய்வ மந்திரம்லாம் தெரியாதே, நாங்கள் எப்படி சாமி கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்கள் மனசில் எழும். உங்கள் குலதெய்வம் நல்லா உங்களுக்கு தெரியும்னா அந்த குலதெய்வத்தோட பேர் என்னவோ அந்த பேரை சொல்லியே நீங்கள் போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ கருப்பண்ண சுவாமின்னா ஓம் கருப்பண்ண சுவாமியே போற்றின்னு சொல்லுங்கள். ஓம் மதுரை வீரன் சுவாமியே போற்றின்னு சொல்லுங்கள். ஓம் குடலசாமியே போற்றின்னு சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வ பேர் என்னவோ அந்த பேரை சொல்லியே போற்றி போற்றின்னு சொல்லுங்கள். இல்லை ஒன்றுமே பேரே தெரியலையா, ஒன்றும் வேணாம், ஓம் குலதெய்வமே போற்றி போற்றின்னு சொல்லுங்கள். இல்லை குலதெய்வத்துக்குன்னு ஒரு காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்குது, அந்த மந்திரத்தையும் நான் இப்போ சொல்கிறேன் எப்படி உச்சரிக்கணும்னு. அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி காலையில் சாமி கும்பிடும்பொழுது இந்த குலதெய்வத்தோட அந்த மந்திரத்தையும் ஒரு தடவை நீங்கள் சொல்லி கும்பிட்டிங்கன்னா அன்றைய நாள் முழுதும் நிம்மதியாக சந்தோஷமாக நல்லபடியாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. அது என்ன மந்திரங்கிறத சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஓம் தீர்க்க நேத்ராய வித்மகே கேளஹஸ்தாய தீமகே தன்னோ குல தேவதா பிரச்சோதயாத். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓம் தீர்க்க நேத்ராய வித்மகே கேளஹஸ்தாய தீமகி தன்னோ குல தேவதா பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அப்புறம் இந்த கலசத்துக்கு பக்கத்தில் அழகாக 2 குத்து விளக்கை ஏற்றி வைங்க, இல்லை ஒரு அகல் விளக்கையாவது ஏற்றி வைங்க. அந்த கலசத்தை அப்படியே கண் குளிர, எண்ணம் குளிர, சிந்தனை குளிர, அதில் வந்து உங்கள் குலதெய்வமே வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி நீங்கள் மனசில் ஒரு கற்பனையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு அந்த குலதெய்வத்தோடு நீங்கள் அப்படியே பேசணும். பேசும்போது அப்படியே கண்ணுலேருந்து கண்ணி தார தாரையாக கொட்டணும். அந்த மாதிரி ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோட ஆழ்ந்த பக்தியோடு நீங்கள் இந்த குலதெய்வத்தை கும்பிட்டு உங்கள் கோரிக்கையை அந்த குலதெய்வத்தோட காலடியில் சமர்ப்பித்து, நீந்தாப்பா என்னுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நல்லபடியாக நிறைவேற்றி எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நீ வந்து அள்ளி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி இந்த கலசத்தில் நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 7 நாள் இல்லை 11 நாளைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைக்கு உண்டான ஒரு வழி ஒன்று ஏற்படும், இல்லை உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும்.
எப்படி நீங்கள் அதை செய்யணுங்கிற ஒரு பதிலாவது கனவுலேயோ இல்லை யார் மூலியமாவோ நிச்சயமாக வந்து குலதெய்வம் உங்களுக்கு பதில் சொல்லும், வழி காட்டுங்க. இது சத்தியமான உண்மை. நான் வீடியோக்காக நான் சொல்லலை. நீங்கள் இந்த ஆடி மாதம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தடவை 5 வெள்ளிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். 5 வெள்ளிக்கிழமையும் இதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன படைக்கிறீங்க, சக்கரை பொங்கல், இது சித்திரானங்கள், எல்லா வகையான சாதங்கள், அது எல்லாத்தையும் வச்சு படைக்கலாம். கொழுக்கட்டை படைக்கலாம். முக்கியமாக அம்மனுடைய வழிபாடுன்னு சொன்னால் கூழ், ஆடிக்கூழ், அந்த கூழ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். துள்ளு மாவு ரெடி பண்ணி நீங்கள் வந்து படையலுக்கு படைக்கலாம். தயிர் சாதம் படைக்கலாம். இந்த மாதிரி படையல்னு எடுத்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரொம்ப இஷ்டமான நெய்வேத்தியம். குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, வெல்லத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு படையலும் இந்த 2 தெய்வத்துக்கும் ரொம்ப இஷ்டமான ஒரு நெய்வேத்தியம் படையல். அதை நீங்கள் செஞ்சு வழிபடலாம். இதெல்லாம் எதுவும் எங்களுக்கு முடியாதுமா, நேரம் இல்லை, வீட்டில் நாங்கள் 2 பேர் தான், நாங்கள் என்ன செய்கிறது, எங்கள் பையன் பொண்ணெல்லாம் நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம், எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க, எங்களால் ஒன்றும் முடியாது அப்படின்னீங்கன்னா ஒன்றும் வேணாம். ஒரு பாலில் தேனை ஊற்றுங்க, ஒரு சின்ன துளி ஏலக்காய் தூளை போடுங்க, அழகாக சுவாமிகிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணி, அப்பா என்னால் இதுதான் முடியும், என்னுடைய இந்த எளிய பிரசாதத்தை நீ ஏற்றுக்கிட்டு, நைவேத்தியத்தை ஏற்றுக்கிட்டு, உன்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்களை நல்லபடியாக ஆசீர்வதிக்கணும் சாமின்னு வேண்டிக்கிட்டு பூஜையை முடிங்க. கண்டிப்பாக அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்கள் காதில் விழும். வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து நல்ல விதமாக பேசுவாங்க. இல்லை நீங்கள் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சாமி மேலே வச்சுருக்கிற பூ தானாக கீழே விழுந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்கள் வீட்டில் பல்லி இருந்ததுன்னா பல்லி சத்தம் விடும். இல்லை யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வந்து எதேச்சியாக வந்து ஏதாவது கேட்க வருவாங்க, கொடுக்க வருவாங்க, பேச வருவாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குலதெய்வத்தை நம்ம கும்பிடுற அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சகுனத்தை நமக்கு காட்டி நம்ம பூஜையை அது ஏற்றுக்கிச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு அது உணர்த்துங்க. அது கும்பிடுறவங்களுக்கு தான் அது தெரியும். நான் சொல்லிகிட்டே போனால் வீடியோவோட டூரியேஷன் டைம் ஜாஸ்தியாக போகும். நான் கண்கூட கண்டதை, நான் என் குலதெய்வத்தை கும்பிட்டதை, மனசார வேண்டுனதை, என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் பதிவிடுறேங்க. ஸோ குலதெய்வத்தை இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதுவும் இந்த தடவை அருமையாக நல்ல நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கிறதே சூப்பராக ஆரம்பிக்குது. ஆடி வெள்ளிக்கிழமை அருமையாக அன்னைக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கும் பூஜையை பண்ணுங்கள், அம்பாளுக்கும் பூஜையை ஆரம்பிங்க. பட்டு அம்பாளுக்கு பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும்னா இதே தான். எல்லாம் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க, பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கோங்க. நீங்கள் குத்து விளக்கு பூஜை பண்ணுறது உங்களுக்கு பழக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விளக்குக்கு மகாலட்சுமிக்கு குத்து விளக்கு பூஜை பண்ணுங்கள். அந்த குத்து விளக்கு பூஜை பண்ணும்பொழுது அதே மாதிரி தான் அம்மனுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை எல்லாத்தையும் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லையா, ஓம் மகாலட்சுமியே போற்றி, இல்லை ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னும் சொல்லலாம். இல்லை எந்த அம்மனை கும்பிட்றீங்களோ அந்த அம்மன் பெயரை சொல்லி போற்றி போற்றின்னும் சொல்லலாம். லலிதா சகஸ்ரநாமம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். முக்கியமாக அபிராமி அந்தாதி தெரிஞ்சால் சொல்லுங்கள். அம்மாளுடைய என்ன ஸ்லோகங்கள், காயத்ரி மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ சொல்லுங்கள். எது வேணாலும் சொல்லலாம். ஸ்லோகமே தெரியலன்னா கூட அம்மா தாயே போற்றி போற்றின்னு அப்படியும் சிம்பிளாக சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரியும் சொல்லி நீங்கள் வந்து அம்பாளை அன்றைக்கி வழிபடலாம். அம்பாளுக்கு நைவேத்தியங்கள்லாமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, பாயசங்கள், பழங்கள், சித்திரானங்கள், இதெல்லாம் அது அம்பாளுக்கு வெல்லத்தில் பண்ண பிரசாதம் ரொம்ப பிடிக்கும். சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு. அதான் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான் பொங்கலாக செஞ்சு இலை போட்டு, தலைவாழை இலை போட்டு படையலாக போட்டு படைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில்லையும் சரி, அம்மன் கோயில்கள் எல்லாமும் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை பொங்கலை தான் ரொம்ப அழகாக சுவாமிக்கு படையலாக போட்டு படைப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு. அதனால் சக்கரை பொங்கலை நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம்.
அப்புறம் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 5, 7, 3ன்னு உங்களால் எத்தனை பேருக்கு உங்கள் பொருளாதார வசதியை மனசில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு தாம்பூலம்லாம் கொடுத்து, தாம்பூலம் கொடுக்கும் பொழுதே தாம்பூலம் வாங்குகிற அந்த ரூபத்தில் தான் குலதெய்வமும் சரி, அம்பாளும் சரி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பூஜையை ஏற்றுக்கிட்டு தாம்பூலத்தை வாங்கிட்டு போவோம். நீங்கள் நினைப்பீங்க, இவங்களையெல்லாம் கூப்பிட வேணாப்பா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. அதுமாரி இன்னொருத்தரை பிடிச்சதுன்னா, அப்பா அவங்கள கண்டிப்பாக கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை பற்றியே நம்ம யோசிக்கக்கூடாது. அவங்க ஒரு சுமங்கலி ரூபத்தில் அம்பாளும் குலதெய்வமும் வருவாங்கன்றது நிதர்சனமான உண்மை, ஆணித்தரமான உண்மை. அதனால் நம்ம நல்லதையே நினச்சி நல்லதாகவே எண்ணத்தை மனசில் வளர்த்துக்கிட்டு நல்ல மனசோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுமங்கலியை கூப்பிட்டு நம்ம தாம்பூலம் கொடுக்கணுங்க. அந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா அம்பாளை வந்தால் அவளை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, அதுக்காக தாம்பூலம் கொடுக்குறோம். அம்பாள் வீட்டில் வரும்பொழுது அவளுக்கு வயிறுக்கு ஏதாவது சாப்பிட குளிர்ச்சியாக, மனசுக்கு நிறைவாக, சந்தோஷமாக ஏதாவது ஒன்று அவளுக்கு சாப்பிட கொடுத்து தான் அனுப்பணும். அப்போ வீட்டுக்கு யார் சுமங்கலிங்க வந்தாலும் அவங்களுக்கு சாப்பிட ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தால் ஆன ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு, அப்புறம் நீங்கள் என்னென்ன விருந்தோம்பல் செய்வீங்களோ எல்லாம் செஞ்சு மனம் குளிர சந்தோஷமாக அவங்க நம்ம வீட்டை விட்டு போகும்பொழுது, நீ நல்லா இருப்ப, சந்தோஷமாக இருப்ப, சௌக்கியமாக இருப்பேன்னு மனசார வாழ்த்திட்டு போகிறாங்க பாருங்கள். அந்த வாழ்த்துறது அத்தனையும் அந்த குலதெய்வமும் அம்பாளும் வாழ்த்துறதுக்கு சமங்க. அதனால் கண்டிப்பாக தெய்வ வழிபாடை மேற்கொண்டீங்கன்னாலும் சரி, அம்பிகையோட வழிபாடை மேற்கொண்டீங்கன்னாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம், அவசியம். கண்டிப்பாக அதை கொடுங்க. ஒரு வெத்தலை, பாக்கு, பழம் கூட போகணும். அதுக்கு மேலே நீங்கள் எது கொடுத்தாலும் அது உங்களுடைய வசதியை பொறுத்தது, விருப்பத்தை பொறுத்தது. சிம்பிளாக கொடுக்கணுன்னு சொன்னால் வெத்தலை, பாக்கு, பழம், தாம்பூலம் அதான், அதை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதுங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் சரி, அம்பாளுடைய வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். இந்த ஆடி மாதத்தில் வர ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி தபசு, வரலக்ஷ்மி பூஜை, இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆடி அழைக்கும்னுட்டு. நீங்கள் நல்லா ஒரு தமிழ் மாதத்தையும் நீங்கள் நல்லா கணக்கிட்டு பாருங்கள். சித்திரை மாதத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குது, வைகாசி விசாகம், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவடி, ஆனி, ஆடி, ஆவணி, இதுமாரி ஒரு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷங்க. இதில் ரொம்ப சிறப்பான மாதம்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதங்க. அந்த மாதம் பூரா ஒரு நாளும் ஒரு விசேஷம், ஒரு பண்டிகை தாங்க. அது அம்பாளை மனம் குளிர 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 குளிர, அதுமாரி குலதெய்வ மனசும் குளிர குளிர நம்ம இந்த ஆடி மாதத்தில் நம்ம வழிபட்டோன்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் கண்டிப்பாக மன நிம்மதியும் மகிழ்ச்சியும், நம்முடைய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு நிறைவேறதையும் கண்கூட பார்க்கலாங்க. எந்த நாளையில் நீங்கள் கும்பிடுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை மட்டும் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, இந்த 3 நாளையில் உங்கள் குலதெய்வத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டாது குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து, புள்ள குட்டி குடும்பம் எல்லாம் சேர்ந்து போய் குலதெய்வ காலில் விழுந்து குலதெய்வத்துக்கு அப்படியே குளிர குளிர அபிஷேகம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் சாத்தி இந்த மாதிரி பொங்கலை படையலாகிட்டு வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காயை உடச்சி குடும்பமே காலில் விழுந்து கும்பிட்டு, அப்பா நீ தான்ப்பா, உன்னை விட்டால் எனக்கு யாரும் கதி இல்லை, நீ தான் எனக்கு கதின்னு குலதெய்வ காலை கும்பிட்டு நல்லபடியாக கும்பிட்டுட்டு வாங்கங்க. நீங்கள் வீடு திரும்புறதுக்குள்ளே பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன காரியத்துக்காக நீங்கள் போய் குலதெய்வத்தை கும்பிட போனீங்களோ அந்த காரியத்துக்கு உண்டான ஒரு நல்ல தகவல் உங்கள் காதில் வரும். வீட்லேயும் ஒரு சுப நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல ஒரு அறிகுறியும் தெரியுங்க. இதே தான் அம்பாளுடைய வழிபாடு. நம்மளை காக்கிற தாய்ங்க
நம்ம பெத்த தாயை விட மிக உயர்வான தெய்வம் அவ. நம்ம கண்கள்லாம் கண்ணீர் சிந்துனா அவளாலெல்லாம் தாங்க முடியாதுங்க. குலதெய்வத்துக்கும் சரி, அம்பாளுக்கும் சரி. நம்மளுடைய பிரார்த்தனைகள், கோரிக்கைகள், விருப்பங்கள், நம்முடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் 100% நியாயமானதா, உண்மையானதா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்க கொஞ்சம் கூட அந்த 2 தெய்வங்களும் யோசிக்கவே யோசிக்காதுங்க. எந்த ரூபத்திலையாவது நமக்கு அந்த காரியங்களை நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நமக்கு அந்த நேரத்தில் முடியணும்னு இருந்தாலும் அது உடனே நம்முடைய பிரார்த்தனைகளை அது மனசார ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சு கொடுக்குங்க. அதுமாரி குலதெய்வத்தை பற்றியும் சரி, அம்பாளை பற்றியும் சரி நம்ம சொல்லிட்டு போகணுன்னா நிறைய சொல்லலாங்க. வரலாறுகளெல்லாம் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ சாட்சிகள் இருக்குது. எத்தனையோ பேருக்கு குலதெய்வமும் சரி, அம்பாளும் சரி நேரடியாக காட்சி கொடுத்து ஆசீர்வதித்த கதைகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறைய நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். கற்பனை கதைகளாக கூட நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம். அதனால் சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை தவற விடாதீங்க. ஒரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் சுவாமியை கும்பிடுங்க. இந்த ஆடி மாதத்தில் தான் ஔவையார் விரதமும் இருப்பாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு விரதங்க. அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமையில் துர்க்கை வழிபாடு, அதாவது ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு, அந்த 10:30லேருந்து 12க்குள்ளே, அது இன்னும் ரொம்ப சிறப்பான வழிபாடுங்க. நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஐயோ ராகு காலத்தில் போய் ஆரம்பிக்கிறியே, உனக்கு வேறு நேரமே கிடைக்கலையான்னு கூட நம்ம சொல்லுவோம். ஆனால் அது முற்றிலும் தவறுங்க. அம்பாளை பொறுத்த வரைக்கும் அது துர்க்கை வழிபாடு அது ராகு காலத்துக்கே உரிய சிறப்பான நேரங்க துர்க்கை வழிபாடுங்கிறது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4:30, வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 12, ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 3 to 4:30. இந்த ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் எதிரிகளோட தொல்லையே இருக்காதுன்னு சொல்லுவாங்கங்க. நம்மளை அழிக்கணும், நம்மளை நிர்மூலமாக ஆக்கணும், நம்மளை நாசம் பண்ணணும்னு நினைக்கிற எந்த எதிரியாக இருந்தாலும் சரி, இந்த 3 நாளையில் நீங்கள் துர்க்கைக்கு போய் இந்த ராகு கால நேரத்தில் கும்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தும்சம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருங்க அம்பாள். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய எண்ணமும் நல்லா இருக்கணும். அப்போ தான் அது அம்பாள் அதை நல்லபடியாக நமக்கு நிறைவேற்றி கொடுக்குங்க. அதனால் இந்த ஆண்டு, இந்த 2026வது ஆண்டு பிறக்கின்ற இந்த தமிழ் மாதம் ஆடி மாதம் ஆங்கில நாளான 17/7/26 ஆரம்பிக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த வாரத்துலேருந்து வர ஒரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 கிழமைகள்லையும் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை, அம்பாளுடைய வழிபாடுன்னு எல்லாத்தையும் நல்லபடியாக மேற்கொண்டு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் அம்பாளோட ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக ஒவ்வொருத்தரும் என்னையும் சேர்த்து தான் நம்ம பெறணும்னு சொல்லி 2 தெய்வங்களையும் நான் மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்கள் குலதெய்வம் அம்பாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, விடாதீங்க. நல்லபடியாக கும்பிடுங்க. உங்களால் என்ன முடியுமோ முடிஞ்சதை செய்யுங்க. அவன் அதை செய்கிறான், இவன் எதை செய்கிறான், ஐயோ நம்மளால் இது முடியலையே அது முடியலையேன்னு அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. 2 தெய்வங்களும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்னன்னா, அவங்க மேலே நம்ம வைக்கிற அசைக்க முடியாத பக்தியும் நம்பிக்கையும் தான் தெய்வம் எதிர்பார்க்குதே தவிர, அடுத்தது நம்மளால் கொடுக்க முடிஞ்சது அந்த தெய்வத்துக்கு நம்ம உடலால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்கள்லேருந்து வருகின்ற அந்த நம்பிக்கையோட பக்தியோடு கூடிய அந்த ஒரு சொட்டு கண்ணீர், அந்த கண்ணீர் தான் நம்ம தெய்வத்துக்கு படைக்கிற மிகப்பெரிய படையல், நெய்வேத்தியம் எல்லாமே. அதனால் அதை மனசார நீங்கள் நினச்சி பக்தியோட 2 தெய்வங்களையும் கும்பிட்டு வாழ்க்கையில் நீங்கள் எல்லா செல்வ வளங்களையும் நலங்களையும் பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, அமைதி, சகல சௌபாக்கியங்கள், சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லி என்னுடைய குலதெய்வத்தையும் அம்பாளையும் நானும் மனப்பூர்வமாக வேண்டி கேட்டுக்கிறேங்க. இதுபோல் நல்ல பலனுள்ள நன்மையான
ஆன்மீக தகவல்களை, உண்மையான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய வில்வம் ஆன்மீகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு உடனே வந்துடும். எப்பொழுதும் போல் எனக்கு உங்களுடைய நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் எனக்கு கொடுங்க. இதை போன்ற நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இந்த காணொளி ஆரம்பிக்கும் போதும் சரி, முடிவுலேயும் சரி, இந்த 17/7/2026 அன்னைக்கு நீங்கள் வழிபடுற நேரம், படையல் எப்பப்போ காலையில் எப்போ செய்யணும், இலை போட்டு படைக்கிறதுனா அதோடைய நேரம்னு எல்லாமே நான் கொடுத்துருக்கேங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படைங்க. இதை போன்ற நல்ல ஒரு அருமையான ஆன்மீக தகவல்களோட அடுத்த பதிவில் உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேங்க. அம்பாளும் சரி, குலதெய்வமும் சரி, நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆசீர்வாதத்தையும் நல்ல வளங்களையும் நலங்களையும் அள்ளி தரட்டுங்க. வாழ்க வளமுடன்ங்க. நன்றி, வணக்கம்.